நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், ஒன்று கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வார்த்தை, இது ஒரு கமிட்மெண்ட். வாக்கு மாறாத தேவனாக அவர் இருக்கிறார். நம்மிடத்திலும் அந்த ஒரு வார்த்தையில் ஒரு சுத்தம் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இது ஆவிக்குரிய ஒரு மீனிங்கில் நம்ம பார்த்தாலும் அன்றாட உலக வாழ்க்கையில் அவங்க வார்த்தையில் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, சொன்னதை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் பார்ப்பாங்க. நம்ம சொன்னதை செய்யலைன்னா அது ஒரு பெரிய ஒரு கவனக்குறைவாக இருக்கிறதை போல் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா ஒரு கவனம் இருந்து அந்த சொன்ன வார்த்தையை செயல்படுத்தினா தானே மக்கள்கிட்ட ஒரு மரியாதை இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிப்போகும். அதனால் வார்த்தை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு மனிதர்கள், குறிப்பாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இது மாத்திரம் இல்லை, உலகத்தில் எல்லா இடங்களிலும் வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒரு பொருள் அடங்கியது தான். ஆங்கிலத்தை சொல்லுவாங்கள்ல, ஐ கிவ் மை வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் வார்த்தையை கொடுக்குறேன்ப்பா, நிச்சயமாக நடக்கும், அது நிச்சயமாக செஞ்சிருவேன், இந்த நாளுக்குள்ளே இது முடிஞ்சிடும் அப்படின்னு மக்கள் ஏற்படுத்துகிற இந்த கமிட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த வேர்ட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த அண்டமும் சகலமும் வார்த்தையினால் தான் உருவாகியிருக்கு. த என்டையர் யூனிவர்ஸ், த காட் அட்டர் எவ்ரி திங் பை ப்ரொனவுன்சிங் த வேர்ட். அவர் உச்சரிப்பினால தான் இதெல்லாம் உருவாக்குறார். இந்த வார்த்தைகள் தான் சகல சிருஷ்டிக்கும் ஆதாரமாக இருக்குது. ஆதியிலே அந்த வார்த்தை இருந்ததாக வேதம் பதிவு செய்கிறது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் ஜீவிக்கிறார். அதனால் வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். இதில் அடுத்த ஒரு படியாக நீங்கள் பார்க்கணுன்னா, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ஒரு வார்த்தையினுடைய நிறைவேறுதல், அது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஒரு விசுவாசிக்கு ரொம்ப அடிப்படை தேவை. என்ன வார்த்தைகள் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார், அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய நிறைவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார் இல்லையா? அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். அதுதான் கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த வார்த்தைக்காக தான் ஒவ்வொரு விசுவாசிகளும் காத்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ காத்திருக்கிறோன்னா இனி வர வேண்டிய வார்த்தை என்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை, கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். உங்கள் தாயின் கருவிலே உங்களோட பேசியிருக்கிறார். உங்கள் ஆவி அது உணரும். ஆனால் நீங்கள் தேவ வார்த்தையை நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது, when you meditate the word of God, கர்த்தர் உங்களோடு அவர் வார்த்தையின் மூலமாய் பேசுவார். அதுதான் ஒரு நிச்சயமான வார்த்தையின் வெளிப்பாடாகவும், அந்த வெளிப்பாடு நிறைவேறுகிற காலம் வரும்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க, அன்று கர்த்தர் பேசினார், இன்றைய தினம் அதை நான் பார்க்குறேன், இந்த நற்செய்தியை என் காதுகள் கேட்கிறது. அது ஒரு மனிதர் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்திருக்கலாம், ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கமாக இருந்திருக்கலாம், ஒரு பாடலாக இருந்திருக்கலாம், ஒரு வேத தியானமாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய ஜெப அறையில் நீங்கள் ஜெபிக்கலாம், இல்லை வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசியிருக்கலாம். இந்த நிறைவேறுதல் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் வாசிக்கிறேன், பின்பதாக கொஞ்சம் கூட கடந்து போகலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொன்னாராம். என்ன வேத வாக்கியம், எப்படியாக நிறைவேறினது, இது எங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார்? ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, ஊழியத்தினுடைய தொடக்க காலம். அது ஒரு ஜெப ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறாரு. அங்கே போன உடனே தேவ ஆவியானுடைய வழிநடத்தலின் பிரகாரமாக ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் அவருக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் பிறப்பை மிக அழகாக வெளிப்படுத்தினவர். அவரை ரொம்ப அதிசயமானவராக காண்பித்தவர், ஒரு ஆலோசனை கர்த்தராக காண்பித்தவர், ஒரு சமாதான பிரபுவாக காண்பித்தவர், அவரை ஒரு சர்வலோக தேவனாக காண்பித்தவர். அப்படியான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இல்லையா? ஆனால் இட் பாஸ்ட் 700 இயர்ஸ். அதற்கு அப்புறமாக கிறிஸ்து மாம்சமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு மாம்சமாக வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு
அதிலும் 30 ஆண்டுகள் தன்னுடைய வேலை சித்தம் வராத நிலையில் இருந்தாலும் அமைதலாக இருந்து ஏற்ற வேலை பிதாவின் சித்தமான வேலையில் ஸ்டெப்பிங் அவுட் அண்ட் ப்ரீச்சிங் ரிப்பண்ட் கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர் யூ. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கிக்க தொடங்கி தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறார். அது எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் தானே. பின்பதாக ஜெப ஆலயத்துக்குள்ளாக வரும்பொழுது இந்த வேத வார்த்தைகளை அவர் வாசிக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை அவர் வாசிக்கும் பொழுது உங்கள் காது கேட்க, உங்கள் கண்கள் பார்க்க, இந்த நாளிலே இந்த வேத வார்த்தைகள், அதாவது நான் படிக்கிற வேத வார்த்தைக்கு ரூபமாகவே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? இந்த மனிதனாக பிறந்த நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய ஒரு கடினமான பாதைகளில் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க, அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, எல்லோருக்கும் நடந்திருக்கும். ஒரு சிலர் யோசிப்பீங்க, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறது நான் தான், எனக்கு மட்டும்தான் இப்படியான பெரிய கஷ்டங்கள்லாம் நேரிடுது, அந்த ஒன்லி பர்சன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அநேகர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிறருக்காய் கஷ்டப்படுறவங்க அநேகராக இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மிஷினரிகளினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கர்த்தர் என்னோடு பேசின காரியங்களை நான் நினைத்து பார்க்குறேன். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு முறை என்னை அமெரிக்க தேசத்திற்கு போகணும்னு சொன்னார். ஸோ காட் ஹாஸ் கமாண்டட் மீ டு கோ டு த டெக்ஸஸ், அந்த இடத்துல நீ போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் அங்கே கேட்டேன், ஆண்டவரே இது நான் போய் என்ன செய்ய போகிறேன்? அப்போ கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, அங்கு என்னுடைய ஊழியன் என் மகன் அங்கே சில காலங்களுக்கு முன்பதாக ஜெபித்திருக்கிறான், அவனோட ஜெபத்தினுடைய நிறைவை நீ செய்யணும். இது எந்த புத்தகத்திலும் இல்லை, யாருக்கும் தெரியாது, இட்ஸ் நாட் ரெக்கார்டட், பட் காட் ஃபைல்ஸ் தட் அண்ட் காட் ரெகக்னைஸ் தட். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், அதை பதிவு செய்கிறார். அதனால் நீங்கள் படுற கஷ்டம்தான் பெரிய கஷ்டமாக நீங்கள் பார்க்காதீங்க. அநேகர் தியாகமாக இருந்திருக்கிறாங்க, அநேகர் தியாகமாக இருந்து தான் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம இப்படியான நிலையில் இருக்கிறோம். இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு முன்மாதிரியாகத்தான் கிறிஸ்து ஒரு மாம்சமாக வந்தார். அவர் பட்ட பாடுகளை குறித்து நான் விளக்கி சொல்லணுமா? இந்த சிலுவை தியான காலங்களில் எவ்வளவான பாடுகளை அவர் அனுபவித்திருக்கிறார், அவமானங்களை அனுபவித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாதா? அவர் பட்ட கஷ்டங்கள் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே. ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு உதாரணத்தை காண்பிக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை நிறைவேறுதலுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆமாம், நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்படுத்தின அநேக வார்த்தைகள் இருக்குது. எச்சரிப்பாக இருக்கலாம். கவனக்குறைவினால் ஏற்படுகிற தவறுனாலே உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடும் என்று கர்த்தர் எச்சரித்திருக்கலாம். அது கூட ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை நிறைவேறுதல்னால் என்ன? கீழே விழுந்துடுறதா? நிறைவேறுதல் இல்லை. நான் தப்பித்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு, ஐயோ கர்த்தர் என்று பேசியிருக்கிறாரு, அதற்கு நான் எச்சரிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பித்து கொள்ளும் பொழுது யோசிப்பீங்க. when you escape from the evil, தீமையிலேருந்து விலகும் பொழுது அப்பொழுது யோசிப்பீங்க, நல்ல வேலை கர்த்தர் ஏற்கனவே என்னோட பேசினார், இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, நான் இப்போ நான் தப்பித்து கொண்டேன் அப்படின்னு பேசுவீங்க. இல்லைனா கேட்டும் கேட்காதபடி இருந்தீங்கன்னா பாதிக்கப்படும் பொழுது யோசிப்பீங்க, அன்றைக்கே சொன்னார், தேவையில்லாமல் இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். இந்த வார்த்தை நிறைவேறுதல் இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், அதை புரிந்து கொள்ளணும். அதனால் நாம் கேட்குற நமக்கு தான் ஆவியில் வெளிப்பாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். ஆமென். அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறின பின்பு, அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள், வெளிப்படுத்தப்பட்ட எல்லா தேவ வார்த்தைகள், பிதாவினுடைய சித்தம் எல்லாம் நிறைவேறினதுக்கு பின்பதாகத்தான். என்ன? சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட கிருபை, அதன் நிறைவேறுதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மரத்திலிருந்து கீழே இறக்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். வார்த்தையின் நிறைவேறுதல். இன்றைக்கி நீங்களும் நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, என்னுடைய ப்ரோக்ராமை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதற்கு ஒரு காரணம் என்ன? அன்று மரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 3:13 பார்க்குறோம்ல, வாசிக்கிறோம் கேளுங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமாம், நமக்காக தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நமக்காக தான். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இப்போ நீங்களும் நானும் தான் அங்கே போயிருக்கணும், அந்த தண்டனை, அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கியிருக்கணும்.
அந்த தண்டனையை நாம் வாங்கலை. அந்த தண்டனையை நமக்கு பதில் அவர் வாங்கி கொள்கிறார். வார்த்தையின் நிறைவேறுதல். இப்போ அப்போஸ்தலரை நீங்கள் பார்த்ததை பார்க்கலாம். அவரை குறித்து எழுதின எல்லாம், அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு? சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு பேப்பரில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க. அந்த ஒரு டேஷ் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்த காரியங்கள் எழுதுங்க. இப்போ உங்கள் பேர் அங்கே அந்த 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 டேஷில் உங்கள் பேரை எழுதுங்க. எழுதுனீங்க என்ன தெரியும்? உங்களை குறித்து எழுதப்பட்ட எல்லாம், அந்த பெயர் அவரை குறித்து என்று எழுதும் பொழுது அதில் உங்கள் பேர் இருக்குது, உங்கள் வாழ்க்கை இருக்குது. உங்களை மீட்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை சாப பாவங்களிலிருந்து மீட்பதற்காக அவரை குறித்து தேவன், பிதாவாகிய தேவன் சித்தமாக இருந்தார். உங்களை நேம் பண்ணி உங்களை ஒரு சாபத்திலிருந்து, இருளிலிருந்து தூக்குறதுக்கு அவரை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவரை குறித்து எழுதுனது என்ன? உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு, உங்கள் வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, எமோஷ்னலாக பயங்கரமான பிரச்சனையாக இருக்குங்க, என்ன செய்கிறதுனே தெரியல, எப்போ உட்காந்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது, என்னால் ஒருநிலைப்படுத்தவே முடியல, ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் எனக்கு இல்லை, ஒரு ஃபோக்கஸ் இல்லை, எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரிய வெறுமை, ஒரு வேக்யூம் இருக்குது, ஒரு எமோஷ்னல் இன்பேலன்ஸ் என்னை ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த வேர்ல்டு மோஸ்ட் பிக்கர் சிக்னஸ் என்ன தெரியுமா? எமோஷ்னல் இன்பேலன்ஸ் தான். மன ரீதியான போராட்டம் எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்குது, எல்லா இடங்களிலும் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். அதற்கு ஏதாவது ஒரு பலி செலுத்தப்படுறாங்க. இந்த உலகத்தில் எல்லாம் செலுத்துகிறாங்கல்ல, பலி செலுத்துகிறாங்க இல்லையா? இப்போ என்ன பலி செலுத்த முடியும்? எல்லாரும் பலி செலுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? உங்களுக்காக தன்னையே பலியாக கொடுக்குறார். அவரை குறித்து எழுதப்பட்ட எல்லா வார்த்தையில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது, உங்களுடைய பிரச்சனை இருக்குது, அதற்கான தீர்வு இருக்குது. அது எல்லாம் நிறைவேறினது சிலுவையில். நிறைவேறின பின்பு அவரை மரத்திலிருந்து கீழே இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். அங்கிருந்து அவர் உயிர்த்தெழுந்தவராக தன்னை வெளிப்படுத்தினார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார். உங்களை குறித்து எழுதப்பட்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றின பின்புதான் கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்படுறார். He is not here, he is risen. நான் இஸ்ரேல் போகும்போது பார்த்தேன், அந்த ஒரு டூமில் எழுதப்பட்டிருக்கு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். He is not here, he is risen. அவர் இங்கே இல்லை. மரித்தவர்கள் இடத்துல நீங்கள் தேடாதீங்க, அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை குறித்து எழுதப்பட்ட எல்லா நன்மையான வார்த்தைகளையும் அவர் சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் முடித்தார். பின்பு உயிர்த்தெழுந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியான ஒரு பெரிய அற்புதத்தை தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமாம், சாபமாக நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தினுடைய பெரிய கேர்ஸ்லேருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். இதுதான் கிறிஸ்து நமக்காக செய்தது, வார்த்தையின் நிறைவேறுதல். ஐ ரியலி ரிக்வெஸ்ட் யூ மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்களுக்காக வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு செவி கொடுத்தால் வருகிற ஆபத்திற்கு உங்களை தப்பித்து கொள்ளலாம். ஆபத்துக்கு தப்பித்து கொண்டால் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஆபத்து தான் இல்லை, ஆசீர்வாதம் உண்டல்ல. நீங்கள் கேட்டு அதை செயல்படுத்த தவறினால், இல்லை கேட்காமல் போனால் ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீங்க. வார்த்தையின் நிறைவேறுதல் ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். அது கேட்கிறவர்களை பொறுத்து இருக்கிறது. இதிலே ஞானம் விளங்கும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் வார்த்தையின் நிறைவேறுதலுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அவருடைய வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது எச்சரிப்பாக இருந்தால் உங்களுக்கான பாதுகாப்பாக மாறட்டும். அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களுக்கான திறந்த வாசலாக மாறட்டும். இதுதான் கிறிஸ்து நமக்கு காண்பித்த வார்த்தை. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 26:54 அப்படி செய்வேனேயானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஆமென். இப்படி செஞ்சால் எழுதப்பட்ட வார்த்தை எப்படி ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. இதை யாரை கேட்குறாரு? பேதுருவை பார்த்து கேட்குறாரு. இது எங்கே நடக்குது? கெத்செமனே தோட்டத்தில் நடக்குது. ஒரு மிகப்பெரிய போராட்டம். பிதாவே, இது என் சித்தம் அல்ல, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது. என் சித்தத்தின்படி இது நடக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, ஆனால் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். அந்த சித்தம்தான் மரத்தில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நான் ஏற்கனவே பேசினது தான்.
ஆனால் இந்த வார்த்தைகளை நிறைவேறணும். இப்போ உங்கள் பேர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த விடுபட்ட இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ உங்கள் பேரில் இருக்கிற ஆசீர்வாதம் நிறைவேறணும், ஆபத்து நீங்கணும். அப்படின்னா அதான் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் நிறைவேறணும். இப்படி செஞ்சால் எப்படி நிறைவேறும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்தாங்க? பேதுரு வந்து ஒரு கத்தியை எடுத்து பிரதான ஆசிரியனுடைய இந்த வேலைக்காரரை பார்த்து காதை வெட்டிடுறார். காட்டி கொடுக்க வருகிற அந்த நேரம், த ஈவெண்ட், இந்த ஜூடாஸ் வந்து காட்டி கொடுக்க வருகிற நேரம். இப்போ காதை வெட்டும் பொழுது அவர் சொல்கிறாரு, உன் கத்தியை திருப்பி அதிலே போடு. பட்டயத்தை எடுத்தால், கத்தியை எடுத்தால் கத்தியில் தான் சாவு. நம்ம சொல்கிறோம்ல, யார் கத்தி எடுத்தாலும் கத்தியில் தான் அவங்களுக்கு வந்து மரணம், அவங்களுக்கு ஆபத்து வரும். இதெல்லாம் இப்போ பேசுகிறோன்னு நினைக்கிறீங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் அது. பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தினால் தான் அழிவு, அதனால் திருப்பி அதில் போடு உள்ளார, அந்த கத்தி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரனுக்கு வெட்டப்பட்ட காதை திருப்பி ஒட்டி ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டா, 12 லீஜியன், அதாவது 12 லேகியோன் தூதர்கள் வரமாட்டாங்களா பாதுகாப்புக்கு? இது ஒரு பெரிய காரியமா? இப்போ சண்டை போட்டு மேற்கொள்கிறதா இதனுடைய சூழ்நிலை இல்லை. என்னை நான் ஒப்பு கொடுக்கணும். எதற்கு ஒப்பு கொடுக்கணும்? மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு உயர்வு வேணும், வெற்றி வேணும். உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்காகத்தான் அன்று அவர் அதை ஒப்பு கொடுக்குறார். வார்த்தை எப்படிப்பா நிறைவேறும்? இந்த ஈவெண்ட், இந்த பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ், இந்த தியாகத்தை, இந்த விலைக்கிரயத்தை நீங்கள் இப்போ தடுத்துட்டீங்கன்னா எப்படி என் மகளுக்கும் என் மகனுக்கும் ஒரு ஆசீர்வாதமான விடுதலையான வெற்றியான வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியும்? நான் என்னையே ஜீவபலியாக கொடுக்கணும், அடி வாங்கணும், என் சரீரத்தை கிழிக்கணும், என்னை எல்லா விதமான அவமானத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கணும், ஒரு சாபமாக நான் வந்து சிலுவையில் தொங்கணும். அப்படி நடந்தால்தான் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க முடியும். அதனால் இதை செய்வது தவறு. நம்ம வாழ்க்கையில் அப்படி தானே அநேக நேரங்களில் நாம் சுயமாக சில காரியங்களை இன்டர்வீன் பண்ணுறோம். ஒரு காரியம் நடந்து முடிகிறதுக்குள்ளார எப்படி பேதுரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டினாரோ அது மாதிரி நாம் வந்து ஒரு பெரிய ஹீரோயிசம் பண்ணுறோம். ஒரு காரியம் நடந்து முடிகிறதுக்குள்ளே ப்ரீமெச்சூர்டாக நிறைய காரியங்களை செய்கிறோம். தவறான ஒரு பெரிய ஒரு பிளண்டரை நம்ம செஞ்சிடறோம் சில நேரங்களில். அது முடியணும், அது நடக்கணும். இந்த ஒரு புடமிடுதலுக்குள்ளே கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா ஏன் அதை நீங்கள் தடுக்க விரும்புகிறீங்க? உங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், பிரெயின், நாலேஜ், இல்லை இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு எப்படியாவது அதை ஓவர் கம் பண்ணிடலான்னு ஏன் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையில்? ஒய் டோன்ட் யூ ஹாவ் அ பேஷன்ஸ் அண்ட் ஒரு டாலரேட் பண்ணலாமா? அதை நீங்கள் பொறுத்து கொள்ளலாமே. அது பொறுத்து கொண்டால் தானே கர்த்தருடைய அந்த வார்த்தை நிறைவேறும். அதனுடைய முடிவு ஒரு சம்பூர்ணமாக இருக்கலாம்ல. உங்களுக்காக அந்த புடமிடுதலை அவர் அனுமதித்திருந்தால் அதை நீங்கள் தடுக்க போகிறீங்களா? அந்த 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 காய் கனியாதபடியாக நீங்கள் தடுக்கிறீங்களா? அதை வெம்பி போக விரும்புகிறீங்களா? ஒரு காரியத்திற்கு ஏன் கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது? இன்றைக்கே முடிஞ்சிடணும், அடுத்த வாரமே முடிஞ்சிடணும். ஒரு ஜெபம் பண்ண வரவங்க உடனே நடந்துடணும். நடக்கலைன்னா அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல. நிறைய நேரங்களை பார்க்குறேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நான் ஒரு ப்ரேயர் மிஷினரி தானே. நான் அநேக இடங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன், அநேகருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் உடனே கர்த்தர் சில காரியங்களை செய்ய மாட்டார். சில காரியங்களை உடனே செய்வதே நான் பார்த்துருக்கேன். சில காரியங்கள் சில ஆண்டுகள் கழித்து நடக்கும், அதை நான் கேள்விப்படுவேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் ஏறெடுத்த ஜெபம், அந்த ஊழியத்தை அவங்க மறந்துருப்பாங்க. அது அவங்களுக்கு நினைவு வராது. ஏன் இதை கர்த்தர் செய்கிறார் தெரியுமா? மனிதன் கர்த்தர் நினைக்கிற நினைவுகளை அவன் புரிந்தவனாக இருக்கிறானா இல்லையா? ஒரு மேகி நூடுல்ஸை அது இந்த 2 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு. வாழ்க்கை என்பது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கல்யாணம்லாம் 1000 காலத்து பயிர் அப்படின்வாங்க. ஒரு பெரிய ஒரு லாங் ப்ராசஸ் தானே. எடுத்த உடனே எல்லாவற்றையும் செய்திட முடியுமா? எல்லாவற்றுக்கும் நம்ம அவசரப்பட முடியுமா? அப்படி செய்வது நல்லதா? அதனால் நீங்கள் சில காரியங்களை யோசித்து பார்க்கணும். இந்த ப்ராசஸுக்கு ஒப்பு கொடுங்க. டோன்ட் இன்டர்வீன் இன் த காட்ஸ் ப்ராசஸ். அவருடைய அந்த செயலுக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க. கொஞ்சம் காலங்களை கொடுத்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறினால் எப்படி இருக்கும்? சகலத்தையும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறீங்க. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், he was found it is good, அவர் நல்லதென்று கண்டார். எல்லாவற்றையும் உருவாக்குறார், நல்லதென்று பார்க்கிறார். தி பர்ஃபெக்ட் கிரியேஷன், எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். ஒழுங்கின்மையுமாய் இருந்த ஒரு காரியத்தை ஒழுங்காக மாற்றுகிறார். ஷேப்லெஸ்ஸை ஷேப்ஃபுல்லாக மாற்றுறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தவறுனால கிடைக்க வேண்டிய பெரிய ஆசீர்வாதம் போயிடும். அதனால் நீங்கள் வார்த்தையை நிறைவேறுதலுக்காக காத்திருக்கணும். பொறுமை அவசியம், ஒரு சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். அதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கணும்.
அதற்கு முன்பதாக தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள், உங்களோடு பேசின வார்த்தைகளை கொஞ்சம் நினைவுக்கு வரணும். நான் சொன்னேன் இல்லையா, ஜெபம் பண்ணிட்டு வரோம், சில காரியங்களை வெளிப்படுத்துகிறோம், ஆனால் சில ஆண்டுகள் ஆகுது, அதை மறந்து போகிறாங்க. ஆனால் அது நடந்துடும். நடந்த உடனே they never recall and they never recognize the God's presence. அந்த ஒரு பிரசன்னத்தை அந்த நேரத்தில் கர்த்தர் வைத்து இன்று நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை மறந்துடுவாங்க. ஆனால் அது பலனை மட்டும் எடுத்துக்கொள்வாங்க. இதனால் என்ன, அதான் வாங்கிட்டாங்கல்ல பலனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதோடு அது முடிந்து போகும். பட் காட்ஸ் இன்டென்ஷன் இஸ் நாட் லைக் தட். அவர் வெளிப்படுத்தின காரியத்தினுடைய பலனை அவங்க பெற்ற பிறகு அதிலிருந்து தான் த மிரக்கிள் பிகின். அதில் தான் அற்புதம் தொடங்குது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கை பாருங்கள், ஒரு ஜெபம் அதனுடைய பலன் அதோடு முடிஞ்சிடும். இதற்கு காரணம் என்னென்னா, இந்த இடைவெளியை அவர்கள் விசுவாசத்திலும் வேத வார்த்தை நிறைவேறுதலுக்காக அவங்க ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதை குறித்து அவங்க தியானிக்கலை, அதை குறித்து யோசிக்கலை. அதை குறித்த ஒரு பெரிய தியானம் இருந்தால் நிறைவேறும் பொழுது அது ஞாபகம் இருக்கும். அது ஒரு வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தின் பயணத்தின் துவக்கமாக இருக்கும். த பிளெஸ்ஸிங் ஜேர்னியினுடைய பிகினிங்காக இருக்கும். இல்லைனா இட் வில் பி எ எண்ட். அவ்வளோதான். இந்த மிரக்குலஸ் லைஃப் இல்லாமல் ஒரு சின்ன மிரக்கலோடு முடிஞ்சிடும். இதுதான் விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு. பிலீவர்ஸ் ரியலி லேகிங். அதில் தான் அவங்க பெரிய தடுமாற்றத்தையும் தவற விடுறாங்க. ஆமென். அடுத்த இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அப்படியே விசுவாசிக்கிறார். ஆஸ் இட் இஸ், அப்படியே விசுவாசிக்கிறார். எதை விசுவாசித்தார்? அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தா தெரியும். அது மௌரியா மலையில் நடக்கிற ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய சம்பவம். ஈசாக்கை பலி கொடுக்க போகிற ஒரு சம்பவம். பலிக்கு ஒன்றுமே இல்லை. அப்பா என்ன நடக்கும், பலிக்கு ஆடு இல்லையேன்னு கேட்கும் போது அதை தேவன் பார்த்து கொள்வார்னு மகனை கூட்டிகிட்டு போகிறார். இதெல்லாம் உங்களுக்கு அறிந்த விஷயந்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எந்த மலையில் தன் விசுவாசத்தை ஆபிரகாம் வெளிப்படுத்தினாரோ அந்த மலை தான் சீயோன் மலை. இன்று இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற சீயோன் மலை. எந்த மலையில் தன்னுடைய விசுவாச அறிக்கையிட்டாரோ அந்த மலையில் தான் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க போகிறது. நிச்சயமாக பாருங்கள், கர்த்தர் அவருக்கு ஒரு சோதனையை வைக்கும் பொழுது, அந்த சோதனையை விசுவாசத்தில் மேற்கொள்ளும் பொழுது தான் தேவனுக்கே ஒரு பெரிய ஒரு சிநேகித உறவை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர் கர்த்தரோடு இணைத்து கொள்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அவருக்கு பெற்றுக்கொள்கிறார். ஒரு ஆச்சரியம் தானே இது? அதிசயமான ஒரு உறவு இல்லையா? இது நமக்கு கிடைக்குமா? ஆனால் எப்படி கிடைத்தது? அந்த தொண்டையில் கத்தியை வைக்கிற வரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தலை. வேத வார்த்தை நிறைவேறினது. என்ன நிறைவேறினது? அவர் விசுவாசத்தின் தந்தையாக அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பனாக பார்க்கப்படக்கூடிய வேத வாக்கியம். இப்போ பிள்ளையை விட்டுட்டா அடுத்த குழந்தை பாக்கியம் உண்டா? இல்லை. அப்படி வம்சம் எப்படி கடல் மலையை போல வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல பழுகி பெருக முடியும்? அது அதோடு முடிந்து போகுமே. ஆனால் ஆபிரகாம் அதை குறித்து யோசிக்கலையே. தேவன் சொன்னார் நான் செய்வேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிறுத்த சொல்லி ஒரு பெரிய பிகினிங்கை கொடுக்குறார். பாருங்கள், அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அது ஒரு எண்ட் இல்லை, தேர் இஸ் அ பிகினிங். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் ஈசாக்குக்கு ஏற்படுகிற அந்த சூழ்நிலைக்கும் இடைவெளி இருந்தது. ஆனால் ஆபிரகாம் அந்த இடைவெளியை பர்ஃபெக்ட்லி பிரிட்ஜ்ட் வித் ஃபெய்த். அந்த இடைவெளியை அழகான ஒரு விசுவாச பாலத்தோடு இணைத்தார். இணைத்ததுனாலே அந்த மலை விசுவாசத்திற்கு அழைக்கப்பட்ட மலையாக, அவர் தேவனுடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அழைக்கப்பட்ட ஒரு மலையாக, இன்று சீயோன் மலையாக, ஒரு உடன்படிக்கையின் மலையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படியான ஒரு கவனன்ட்குள்ளே இருக்கா? ஒரு விசுவாச அறிக்கை எடுக்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா? ஆர் வி ரியலி பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் த ப்ரொக்ளைம்டு வேர்ட் அண்ட் த ஃபுல்ஃபில்மெண்ட் டே? அது உச்சரிக்கப்பட்ட நாளிலிருந்து நிறைவேறுதல் நாள் வரைக்கும் நாம் விசுவாசத்தில் நம்ம இணைக்கிறோமா? அப்படி இணைச்சிங்கன்னா இந்த காதுகள் கேட்க, இந்த கண்கள் பார்க்க வேத வார்த்தை நிறைவேறினதுன்னு சொன்னார் பாருங்கள். அதுபோல் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். உலகத்தின் கண்கள் பார்க்கும், உலகத்தின் காதுகள் கேட்கும். தயவாக கர்த்தர் உங்களை அவருடைய அற்புதத்தினாலே, சுகத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்பும் பொழுது உலகம் அதை ஆச்சரியமாக பார்க்கும். த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ். இதுதான் வேதம் வெளிப்படுத்துகிற காரியம். உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அதை இணைத்து செயல்படுத்தும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உற்சாகத்தோடு நீங்கள் இருக்கிற காலங்களை விசுவாசத்தோடு கடந்து அதை அந்த வார்த்தை நிறைவேறுதலான நாளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது
ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் பெறுகிறதை உலகம் முழுவதும் பார்ப்பார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு நிறைவேறுதலாக, தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக அது இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து எதை நடைமுறைப்படுத்தினாரோ அதை நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறார். வானத்திலிருந்து அவர் நடைமுறைப்படுத்தினதை எதிர்பார்க்கல. மனிதனாக பூமிக்கு வந்து சகல கஷ்டங்களையும் அவமானங்களையும் பாடுகளையும் அனுபவித்து அதன் மத்தியிலே அவர் நடைமுறைப்படுத்தின இந்த உலக மனித வாழ்க்கையில் எதையெல்லாம் அவர் செயல்படுத்தினாரோ அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதுபோல் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும், அற்புதமாக நிறைவேறும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. அப்படி இல்லைன்னா என்னோட இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தெரியல பிரதர், என்றைக்கு தேவன் பேசினார்னு எனக்கு தெரியல, இல்லை இப்போ தான் புதிதாக நான் இதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு அந்த அறிவு இல்லை, எனக்கு புரிந்து கொள்ள முடியல, ஐ நீட் அ கைடன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா, என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். இட் வில் பி அ வெரி ஷார்ட் ப்ரேயர், பட் த ப்ரேயர் இஸ் யுவர் லைஃப். அது உங்கள் வாழ்வியல் முறையாக நீங்கள் ஜெபத்தை மாற்றிக்கொள்ளணும். இந்த நிகழ்ச்சியில் ஏற்கப்படுகிற அந்த சின்ன ஜெபத்தோடு நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தி அதனுடைய நிறைவையும் காண்பிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலையில் நோக்கி பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்ப்பா. ஆமாம் ஆண்டவரே, நீர் வார்த்தையாக இருக்கிறீர், இந்த பூமியில் வார்த்தையாக வெளிப்பட்டீர் ஆண்டவரே. அது மாம்சமாக கிரியை செய்து எங்களுடைய வாழ்வுக்குள்ளாக கலந்திருக்கிறதப்பா. இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியில் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்க. நீர் என்னென்ன வார்த்தைகளை அப்பா தீர்க்க தரிசனமாக தேவ ஊழியர்கள் உம்முடைய ஊழியர்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்தினீரோ அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துங்க ஆண்டவரே. அவங்க தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நினைவுபடுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் வேதங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நீர் கொடுத்த வார்த்தைகள் மூலமாக நினைவுபடுத்துங்க ஆண்டவரே. அப்படி நினைவுபடுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் நீர் பேசுங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க, உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் பேசுங்க. அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை அவர்கள் கண்கள் காணும்படியாக அவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இம்மைக்கும் மறுமைக்கான ஆசீர்வாதம் ஆண்டவரே. அற்புதமாய் சுகமாய் சமாதானமாய் அவர்கள் வாழ்வு பரிபூரணமாய் நிரம்பட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு புத்தி கிட்டாத ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இந்த வேளையில் உடல் பலவீனத்தில் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்போ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ஸாக அவங்க விசிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இல்லை ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஒரு சகோதரனாக இருந்து, ஒரு மகனாக இருந்து ஆண்டவரே, ஒரு அண்ணனாக இருந்து அப்பா, எல்லா உறவுகளாக இருந்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே இப்பொழுது இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. அப்போ அவர்களுக்கு உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் உங்களுடைய சுகமளிக்கும் பிரசனம் தொடட்டும். அவங்கள ஆசீர்வதிக்கணும். தேவையான எல்லா விதமான ஆண்டவரே ஒரு சுகத்தை ஆண்டவரே ஒரு ஹீலிங் ப்ரெசன்ஸை நீங்கள் கொடுங்கப்பா. அப்பா ஃபாதர் மாஸ்டர் நீங்கள் அவங்களை ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணுங்கள். அவங்கள ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா நீங்கள் மாற்றி அமைத்து அவர்களை எடுத்து அப்பா நீர் உம்முடைய ராஜ்யத்தினுடைய சாட்சியாக பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக அப்பா நீர் இந்த வேளையில் என்னோடு இணைந்தவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் அவர்கள் வாழ்வின் மூலமாய் மகிமைப்படுத்துவீர் என்று விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். நிச்சயமாக அவர் உங்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார், நினைவுபடுத்துவார். இல்லைனா இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் உங்களுக்கு பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலை உங்கள் கண்கள் காணும் ஒரு அதிசயமாக இந்த உலகத்திற்கு அது இருக்கும். சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில். காட் பிளஸ் யூ. பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் எல்டிஎன் மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305598774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.